எல்லாருக்கும் வணக்கம். கிரைம் பெட்ரோல் அலர்ட்டோட புத்தம்புது எபிசோடுக்கு நான் உங்க எல்லாரையும் மகிழ்ச்சியோட வரவேற்கிறேன். 30 நாட்கள் 30 கேஸ் அப்படின்ற தொடரில் இன்னைக்கு நாங்கள் என்ன காட்ட போறோம் அப்படின்னா, அதாவது 2020ஓட ஆரம்ப காலங்களில் மகாராஷ்டிராவில் இருக்கிற பிம்பிரி சிஞ்சுவலை பற்றி நம்ம பேச போகிறோம். கல்லறை அப்படிங்கிறது மரணத்தை குறிக்குது. ஆனால் ஒருத்தரோட மரணத்தை மறைக்கவும் அந்த கல்லறையை பயன்படுத்தலாம். ஒருத்தரோட மனசுக்குள்ள கெட்ட குணம் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி கொடூரமான வேலையை பண்ண முடியும்னு நான் சொல்ல வரேன். இந்த பொண்ணோடைய கேஸ்லயும் இந்த மாதிரி தான் நடந்திருக்குது. அதாவது புதைக்கப்பட்ட அந்த பொண்ணோட ரகசியங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சதும் இந்த செய்தி ஒரு மாசம் முழுக்க மீடியால பரபரப்பா இருந்தது. சீக்கிரமா குடிமா, ஸ்கூல் போறதுக்கு டைம் ஆயிட்டு இருக்குல்ல. நிதி, டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுங்க, இப்போ வந்துடுறேன். நீங்க மறுபடியும் எரிச்சுக்கிட்டீங்களா? செல்லம், அப்பா அம்மாவை கேலி பண்ண கூடாது, அது ரொம்ப தப்பான விஷயம், புரியுதா? சாப்பிடுங்க. ஐயோ, ஸ்கூல் வேன் வந்துருச்சு. சீக்கிரம் சீக்கிரம் பேக் கொடு. ஓ, ஃபைனலி நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம். நாம இல்ல, நீங்க தான். நான் அவளுக்கான லஞ்ச் மட்டும் தாங்க ரெடி பண்ணி கொடுத்தேன். ஆனா ஒண்ணுங்க, நான் எப்பயுமே என் அதிர்ஷ்டத்தை மட்டும் தான் நம்புறவன். ஆனா நான் அதிர்ஷ்டசாலின்னு சொல்றதுல கொஞ்சம் கூட அர்த்தம் இல்லை. என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது எனக்கும் குஞ்சனுக்கும் நீங்க இருக்கிறத பத்தி தாங்க சொல்றேன். பாரு, நீங்க எனக்கு கிடைச்சதான் பெரிய அதிர்ஷ்டமே. அதாவது நீயும் பாப்பாவும் கிடைச்சது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாப்பாவை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு தெரியாது. நம்ம 2வது குழந்தைய பார்த்துக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? அவளுக்கு 8 வயசு ஆகியும் மேக்சிமம் நான் மட்டும்தான் அவளை தனியா பார்த்துட்டு இருக்கேன். வீட்லயும் வேலை, வெளியிலயும் வேலை, எல்லாத்தையும் தனியா நான் பார்த்துக்கணும். இங்க பாருங்க, குஞ்சன் ஸ்கூல்ல இருந்து திரும்ப வரும்போது அவ காலேஜ்ல போய் மீட் பண்ணுவா. அதனால நான் வர வழியிலே அவளை ஸ்கூலுக்கு போய் கூட்டிட்டு வந்துடுறேன். வர கொஞ்சம் லேட் ஆகும். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? அட இல்லம்மா, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஐயோ, எனக்கு லேட் ஆயிடுச்சுங்க, நான் கிளம்புறேன். சரிங்க, நான் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வா. ஹலோ மேடம், நீங்க இதை யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க இப்போ பாத்தீங்கன்னா காய்கறி வெட்ட 1 மணி நேரம் ஆகும் இல்லையா? ஆனா இதுல வெட்டினீங்கன்னா 5 நிமிஷத்துல நீங்க காய்கறி வெட்டிடலாம். இத்தனை நாளா இதை ஏன் கொண்டு வந்து கொடுக்கலன்னு கண்டிப்பா நீங்க என்கிட்ட கேட்பீங்க மேடம். மேடம், மனிஷ் வீட்ல இருக்காரா? அது வந்து யார் அது? நீயா? அம்மா, நீ எதுக்கு இங்க வந்த? இங்க பாருங்க, எனக்கு கொடுக்க போற ஷேரை பத்தி உங்க வக்கீல் உங்ககிட்ட பேசினாரா? முதல்ல இங்க இருந்து போ. என்னையே தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? உன்னோட ஷேரை கேட்டு வந்தியா என்ன? அது மட்டும் இல்லாம உனக்கு என்ன குறைச்சல? நீ கல்யாணம் பண்ணிட்ட, நல்லா தானே வாழ்ற. உனக்கு வேற என்ன வேணும்? இங்க பாருங்க, நான் என்னோட ஷேரை கேட்க தான் இங்க வந்தேன். பிச்சை எடுக்கிறதுக்காக ஒன்றும் இங்க வரல. வாயை மூடு. என்கிட்ட இருந்து உனக்கு எதுவும் கிடைக்காது. அது மட்டும் இல்லாம நம்ம இதை பத்தி ஏற்கனவே பேசிருக்கோம் இல்லையா? நம்ம திரும்ப பார்த்தா உன்னை கொன்றுவேன். மரியாதை இங்க இருந்து போய். இங்க பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என் செல்ல பேத்தி வந்துட்டாளே. கிச்சனுக்கு யூஸ் பண்ற கத்தியை ரெடி பண்ணி வைங்க. அதோட ஸ்டாக் டபுள் மடங்கு தேவைப்படுது. அதை ரெடி பண்ணி வைங்க. சரி, நான் சீக்கிரமா அங்க வந்துடுறேன். ஓகே ஆன்ட்டி, வந்துட்டேன். செல்லம், நீ வந்துட்டியா? இன்னைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. பாட்டி, சீக்கிரம் கொண்டு வாங்க. உனக்கு போலி பிடிக்கல? நான் உனக்காக ஸ்பெஷலா இத சமைச்சேன். சாப்பிட்டு சொல்லு. ரொம்ப டேஸ்டா இருக்கு. சரி, உனக்கு என்ன ஹோம்வொர்க் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். வேணாம், இப்போ வேண்டாம். இப்போ ஹோம்வொர்க் வேண்டாம். முதல்ல லூடோல நம்ம ஒரு கேம் விளையாடலாம். நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா நான் என்னோட ஹோம்வொர்க் பண்ணுவேன். சரி, நான் உன்கிட்ட தோத்துருவேனா? பார்க்கலாமா? 1 2 3 4. நான் தான் ஜெயிச்சேன்.
நான் தான் ஜெயிச்சேன். ஹே, இங்க பாத்தீங்களா, பாரு. நான் சொன்ன மாதிரி நான் தான் ஜெயிச்சேன். போதும் போதும் ரொம்ப விளையாடிட்ட. இந்தா பாலக்குடி. இங்க பாருமா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? உன்னோட புது அப்பாவை பார்த்ததுக்கு அப்புறமா எங்க மேல பாசம் இருக்குமா இல்ல மறந்துருவியா? இல்ல, நான் கண்டிப்பா உங்களை எல்லாம் மறக்க மாட்டேன். குஞ்சன், நான் கேக்குறதுக்கு உண்மையை மட்டும்தான் சொல்லணும். உன்னோட அம்மா உன்னோட புது அப்பா கூட சந்தோஷமா இருக்காங்க. எங்க அம்மா எங்க அப்பா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அட மேடம், வாழ்த்துக்கள். அப்தாப்போட புது மனைவி நீங்க தானே? அஃப்தாவா? இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஓ, என்ன மன்னிச்சிருங்க, நான் வரேன். நீ தொழிலுக்கு புதுசாக வந்திருக்கியா? ஆ? வார்த்தைகளை பார்த்து பேசுங்க. நான் இதுக்காக பார்த்து பேசணும்? ரத்தத்துல இல்லாம ஊஞ்சலாடுது போல. உனக்கு புதுசா ஒருத்த கிடைச்சது, என்ன விவாகரத்து பண்ணிட்டேன். நீங்க டெய்லி அடிச்சு டார்ச்சர் பண்ணதுனால தான் நான் உங்ககிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டு அதை மறந்துடாதீங்க. இங்க பாருங்க, நான் எல்லாத்தையும் தனியா சமாளிப்பேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் ஒருவேளை போலீஸ் கிட்ட போலன்னா கண்டிப்பா நீங்க என்ன கொண்டு இங்க இருப்பீங்க. பாரு, நான் உன்னை இப்ப கொல்ல போறேன். இங்க பாரு, எனக்கு காசு வேணும். கண்டிப்பா எனக்கு காசு வேணும். நான் இதுக்காக உங்களுக்கு பணம் கொடுக்கணும்? என்கிட்ட எந்த பணமும் இல்ல. எனக்கு கண்டிப்பா பணம் வேணும். உன் கூட ஒருத்த வாழ்ந்துட்டு இருக்கான்ல, அவன்கிட்ட கேட்டு எனக்கு சேர வேண்டிய பணத்தை என்கிட்ட வந்து கொடு. இல்லைன்னா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நீ அப்பத்துல இருந்தே ஒரு ரவுடி தானே? என் வாழ்க்கையை நாசம் பண்ணி பார்க்கல உனக்கு அவ்வளவு எது சந்தோஷம். நானா நீ தாண்டி டிவோர்ஸ் கொடுத்த. நான் கண்டிப்பா உன்னை கொல்லாம விட மாட்டேன். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. கண்டிப்பா உன்னை கொல்லாம விட உன்னை மாட்டேன். பார்த்து எனக்கு பயம்லாம். வாய் ஏய், மூடு. எங்க போற? இங்க வா. எங்க வந்து புடி 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 மிஸ் பண்ணிட்டியே. நான் இங்க இருக்கேன். இதோ நான் இங்க இருக்கேன். என்ன புடி. வா வா வா, என்ன புடி. ஆன்ட்டி, நான் உங்களை பிடிச்சிட்டேன். என்ன நீ பிடிக்கல, உங்க அம்மாவை தான் பிடிச்ச. கண்ணை திறந்து பாரு. நீ ரொம்ப டயர்டா இருப்ப. நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். நிதி, என்ன ஒரு நிமிஷம் பாரு. உன்னோட புது திருமண வாழ்க்கை எப்படி போகுது? உன் ஹஸ்பண்ட் எப்படிப்பட்டவரு? நான் மட்டும் அர்ஜுனை பார்க்காம இருந்திருந்தா அது ரவி மாதிரி எல்லா ஆம்பளைங்களும் தப்பானவங்க நினைச்சிருந்திருப்பேன். சரி, ஒரு விஷயம் சொல்லு. அந்த ரவி உன்னை மறுபடியும் மிரட்டிட்டு இருக்கானா என்ன? நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இல்ல, அவனால எனக்கு எந்த வித தொந்தரவும் இல்ல. ரொம்ப சந்தோஷம். கடைசியா உனக்கு ஆசைப்பட்டது எல்லாம் கிடைச்சிருச்சுல. இந்தாங்க டீ. உன் மனசுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன் ஃப்ரெண்டு காஜலும் கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணிக்க போறா. இவளுக்கு நிறைய வரன் வந்துகிட்டு இருக்கு. உண்மையாவா? இங்க பாருமா, நான் யார கல்யாணம் பண்ணிக்க போறேனோ அவர் வீட்டோட மாப்பிள்ளையா வந்து கூட இருக்கணும். இங்க பாருங்க, நான் உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். ஓகே? பைத்தியக்காரத்தனமா பேசுறா. எப்போ உனக்கு விளையாட்டு தான். ஆர்டர் பண்றீங்களா? ஞாபகம் இருக்கு. அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு லூடோ கேம்ல நான் காஜல் ஆன்ட்டியை தோக்கடிச்சிட்டேன். இன்னை நாள் முழுக்க நீ சந்தோஷமா இருந்திருக்க. ஆனா உன்னோட ஹோம் ஒர்க் செய்யறதுக்கு உனக்கு நேரம் இல்ல. கரெக்டா? இல்லம்மா, நான் இப்போதைக்கு ஹோம்வொர்க் பண்ண மாட்டேன். இங்க பாரு, நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன், போய் ஒழுங்கா ஹோம் ஒர்க் பண்ணு. சரியா? போ. இல்ல, நான் இப்போதைக்கு படிக்க மாட்டேன். நான் தான் சொல்றேன்ல. ஏய், இங்க பாரு. சரி, நாங்கள் கிளம்புறோம். புது ஆஃபீஸ். இவங்க என் ஊரை சேர்ந்தவங்க. சும்மா ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருந்தோம். இதை பாருமா, ஆண்டி வீட்டில் சந்தோஷமா இருந்தியா? ஆமா, நாங்க 2 வாட்டி லூடோ கேம் ஆடினோம். மறுபடியும் நான் தான் ஜெயிச்சேன். குஞ்சன், என்னாச்சு? நீ ஏன் அழுவுற? நான் ரொம்ப நேரமா கதை தட்டிட்டு இருக்கேன். பாட்டி எங்க போயிட்டாங்க? இங்க பாருமா, பாட்டி கோயிலுக்கு போயிருக்காங்க. அதான் கதவை சாத்திட்டு போயிருக்காங்க. அதுக்கு என்ன அழுவுற? என் அம்மாவை அர்ஜுன படிச்சுட்டே இருக்காரு. அப்புறம் என் அம்மாவை கொன்றுவேன்னு அம்மாவை பார்த்து மிரட்டிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாம கத்திய காட்டி மிரட்டி இருக்கா.
இங்க பாருமா, அழாதம்மா, பயப்படாத. அம்மா நீங்க இவளை பாத்துக்கோங்க, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். நிதி எங்க? அவ வீட்டுல இல்ல, எங்க போனா தெரியல. தெரியாது அப்படின்னா நீ அவகிட்ட சண்டை போட்டிருக்க. அது மட்டும் இல்லாம அவகிட்ட கத்தி கட்டி மிரட்டி இருக்க. இல்ல அவளை கொண்டுட்டியா என்ன? ஒழுங்கா உண்மையை சொல்லு. நான் சொல்றது உனக்கு புரியலையா என்ன? அவ வீட்டை விட்டு வெளில போயிட்டா. அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. எங்க போனா? எதுக்காக போனா? எங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு. அவ ட்ரெஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டா. இங்க பாரு, அவ உன்னை விட்டுட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்றத நான் நம்பல. ஆனா ஒரு விஷயம், அவ குஞ்சனை விட்டுட்டு தனியா போக மாட்டா. அவ போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவ எங்க இருக்கான்னு சொல்லு. நீ சொல்ல மாட்ட, நானே பாத்துக்கிறேன். நிதி, 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 நிதி எங்க போயிட்டான்னு சொல்லு. உண்மையை சொல்லு. நிதி என்ன பண்ணன்னு சொல்லு. ஒருவேளை உன்னால அவளுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், புரியுதா? ஏய், நீ என்ன பைத்தியமா? உன் பைத்தியக்காரத்தனத்தை இங்க காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவ போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதே. ஹலோ மனிஷ், மனிஷ், நிதி உங்களை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்தாலா என்ன? ஏய் காஜல், நிதியோட வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்க. இதுக்கப்புறம் நீ எனக்கு கால்லாம் பண்ண வேணாம், புரியுதா? ஏய், அவ காணாம போயிட்டானா அவ கண்டிப்பா ஒளிஞ்சுதான் இருப்பா. எனக்கு அவளுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கறதுக்கு விருப்பமே கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த நாடகத்தை நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்றீங்க. நீங்க 2 பேரும் தப்பான பொண்ணுங்க, புரியுதா? இங்க பாரு, பேசும்போது என்ன பேசுறன்றத பார்த்து பேசணும். அப்படி இல்லைன்னா நானே வந்து உன்னை அடிப்பேன். சரி இங்க வா, நீங்க வாடி வா. நான் இப்படி பேசினாதான் நீ என்கிட்ட பேசாம இருப்ப. வா, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். அவ எங்க போனான்னு எனக்கு எதுவும் தெரியாது, புரியுதா? இங்க பாருமா குஞ்சன், கொஞ்சமாவது சாப்பிடுமா. நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. குஞ்சன், ஏமா சாப்பிடாம இருக்க? என்னாச்சு? ஆன்ட்டி, அர்ஜுன் அப்பா கிட்ட அம்மா எங்க போயிட்டாங்கன்னு கொஞ்சம் கேளுங்க ஆன்ட்டி. அவரோட கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறமா அவர் அமைதி ஆயிடுவார் ஆன்ட்டி. அம்மா எங்கன்னு அவர்கிட்ட கொஞ்சம் கேளுங்க ஆன்ட்டி. இங்க பாருமா, நான் உன்னோட அர்ஜுன் அப்பா கிட்ட நிறைய தடவை கேட்டு பார்த்துட்டேன். உன்னோட அம்மா எங்க போனாங்கன்னு அவருக்கு தெரியாதாம்மா. நீ எதுக்குமா பயப்படுற? உங்க அம்மா எங்க இருந்தாலும் நான் அவளை கூட்டிட்டு வரேன். ஒரு நிமிஷம். நீங்க சொன்னது எனக்கு சத்தியமா புரியல. நித்தியோட ஹஸ்பண்டும் அவங்களோட ஃபேமிலியும் நித்தி காணாம போயிட்டாங்கன்னு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஆமா, அவங்க ஃப்ரெண்டு நீங்க ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்கீங்க? சார், கடந்த 1 மாசமா நிதியோட ஹஸ்பண்ட் நிதியை பத்தி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுனால அவர்கிட்ட சண்டைக்கு போயிருக்காரு. அவளை அடிச்சிருக்காரு. சார், ஒரு நாள் அவர் எல்லாம் மீறி பாருங்க போயிட்டாரு. மேடம், நான் ஸ்பெஷல் டியூட்டிக்கு போய் ஆகணும். சாரி, உங்களோட கேஸ் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க ஃப்ரெண்டு கோவத்துல வீட்டை விட்டு வெளில போயிருக்காங்க. அவங்க கோவம் போனதும் கண்டிப்பா வருவாங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க. சார், தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. சார், நிதி காணாம போயிட்டா. நிதி போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஹலோ சார், சார், என்னங்க? போலீஸ் அராஜகம் ஒழிக ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக ஒழிக. என்னோட ஃப்ரெண்ட் நிதி காணாம போய் 20 நாள் ஆச்சு. அவ காணாம போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க நிறைய தடவை வந்துட்டேன். ஆனா PSI ராபர்ட் என் கம்ப்ளைண்ட்டை மதிக்கவே இல்ல. என் ஃப்ரெண்டு வேணும்னே வீட்டை விட்டு வெளில போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. நித்தியோட விஷயத்துல காஜல் ஒரு பெரிய போராட்டமே பண்ணாங்க. இந்த கேஸ் மீடியாவால போலீஸ்க்கு அழுத்தம் கொடுத்தது. SSP காதுக்கும் போச்சு. இந்த கேஸை விசாரிக்க சொல்லி சர்க்கிள் ஆபீஸ் வரைக்கும் அவர் உத்தரவு போட்டாரு. காஜல் அவங்களோட கோரிக்கையை ஏற்று 1 மாசத்துக்கு அப்புறமா ஸ்பெஷல் டீமா அவங்க அனுப்புனாங்க. சார், நிதி என்கிட்ட வேலைக்காரியா வந்தா சார். அவ கூட அவ பொண்ணும் இருந்தா சார். அவளுக்கு 8 வயசு இருக்கும். அவங்க குடியிருக்கிறதுக்கு வீடு இல்ல. அதனால என் வீடை நானே வாடகை கொடுத்தேன். கிச்சன் சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் அவளுக்கு சேல்ஸ் கேர்ள் வேலையும் போட்டு கொடுத்தேன். ஆனா சார், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நிதி என் ஃபேமிலி மெம்பர் ஆயிட்டா. அவகிட்ட இருந்து வாடகை வாங்குறதையே நிறுத்திட்டேன். நாங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். அதுக்கப்புறமா சோசியல் மீடியா மூலமா அர்ஜுன்றவர் பழக்கம் பண்ணாரு. அவங்க 2 பேருக்கும் காதல் ஏற்பட்டுச்சு. 2 பேரும் வெளில போக ஆரம்பிச்சாங்க. அவங்க நவம்பர் மாசத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சார், கல்யாணத்துக்கு அப்புறம் நிதியும் அவ பொண்ணு குஞ்சனும்
அர்ஜுன் தனியா இருந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. அப்புறம் எல்லாரும் ஒண்ணா வாழ ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் சார் போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஜனவரி 2nd வீக் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை வர ஆரம்பிச்சது. வாழ்த்துக்கள் மேடம். மேடம், நான் அஃப்தாஃப்க்கு ரொம்ப நாளாக கால் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். தயவு செஞ்சு அவர் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க மேடம். இங்க பாருங்க, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்ற மாதிரி என் ஹஸ்பண்ட் பேரு அஃப்தாப் கிடையாது, அர்ஜுன். அன்னைக்கு நீங்க என்னோட வீட்டுக்கு வந்துட்டு போனீங்க தானே? மேடம், கரெக்டாக சொல்லிட்டீங்க மேடம். நீங்கள் வீட்டுக்கு வந்து நமாஸ் பண்ண சொல்லி உங்கள் ஹஸ்பண்ட் தான் எங்களை வர சொன்னார் மேடம். இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களே அர்ஜுன்னு, அந்த அர்ஜுன் பாய் தான். சார், நிதி என்கிட்ட இதை சொன்னப்போ அவ ரொம்பவே மன அழுத்தத்துல இருந்தா. நீ ஒருவேளை அதை தப்பா புரிஞ்சிட்டு இருப்பேன்னு நான் அவகிட்ட சொன்னேன். இதை நீ ஈஸியா கண்டுபிடிச்சிடலான்னு நான் அவகிட்ட சொன்னேன். நிதி, என்ன பண்ணிட்டு இருக்க? அது கேஸ் ஏஜென்சில உங்க ஐடி கேட்டிருந்தாங்க, அதுதான் தேடுறேன். வேற எதுவும் இல்ல. அது அலமாரில எல்லாம் இருக்கு. சரி, நான் அங்க போய் பாக்குறேன். ஏய் நிதி, என்னங்க, என்னது இது? உங்க பேரு அர்ஜுன் இல்லையா? அஃப்தாபா? ஆமா சார், என்னோட உண்மையான பேரு ஆப்தாப் அன்சாரி. அப்படின்னா உண்மையை மறைச்சு நீ நிதி கிட்ட போய் சொல்லியிருக்க. உன்னோட உண்மையான அடையாளத்தை மறைச்சு அவங்களை கல்யாணம் பண்ணியிருக்க. ஆமா சார். சார், நான் நிதி அளவுக்கு அதிகமாக காதலிச்சேன். அவளை கல்யாணம் ஒன்றும் ஆசைப்பட்டேன். நீ யாருன்றதை நிதி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன நடந்தது? சார், அது வந்து அவ என் மேலே கோபமாக இருந்தா. நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணேன் சார். நிதி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என் மேல கை வைக்காதீங்க. நான் உங்களை ரொம்ப ரொம்ப வெறுக்கிறேன். இங்க இருந்து போங்க. நான் உன்னை அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணுறேன் நிதி. நிதி, நான் உன்னை ஏமாத்தணுன்றக்காண்டலாம் இதெல்லாம் பண்ணலை. உன் மேலே வச்சிருந்த காதல்னால தான் இப்படி பண்ணிட்டேன் நிதி. என்னோட உண்மையான பேரை உன்கிட்ட சொல்லியிருந்தா நீ கண்டிப்பாக என்னை ஏற்றிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நிதி, உன்னை கல்யாணம் பண்ண அந்த நாள் இருக்கு இல்லையா, அந்த நாள் தான் என் வாழ்க்கையில மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்த நாள். நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஒரு நாள் என் வாழ்க்கையிலே மோசமான நாள்னு இப்பதான் உணர்றேன். ஏன் இப்படி பண்ணீங்க? ஆனா நீ என்ன ஒரு மனுஷனாவே மதிக்கலையா நிதி? பாரு, நான் உன்னையும் கொஞ்சம் தொந்தரவு பண்றேன்னா என்ன? நான் காட்டுற அன்பை விட அந்த பேரு தான் உனக்கு முக்கியமா போச்சா என்ன? நிதி, நீ எப்படி நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல. இந்த பாரு செல்லம், நீ தான் என் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர். எப்பயுமே அப்படிதான் இருப்ப. நிதி, நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. அர்ஜுன் சொன்னதை வச்சு நித்தி அவளை முழுமையா நம்பிட்டா சார். அதுக்கப்புறம் அவ என்கிட்ட அர்ஜுன் சொன்னதெல்லாம் கரெக்டுன்னு சொன்னா சார். அர்ஜுன் சொன்னது எல்லாமே கரெக்டுன்னு இப்போதான் எனக்கு புரியுது. நான் கஷ்டப்பட்ட காலத்துல என் கூட பிறந்த அண்ணன் கூட எனக்கு உதவல. என்ன மாதிரி டிவோர்ஸ் ஆன பொண்ணையும், அது மட்டும் இல்லாம 8 வயசுல இருக்க ஒரு பொண்ணையும் அர்ஜுன் ஏத்துக்கிட்டாரு தெரியுமா? அவரெல்லாம் நாங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். இன்னொரு விஷயம் காஜல், இந்த சந்தோஷத்தை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது அவரோட பேர் அஃப்தாஃபா இருந்தா என்ன, அர்ஜுனா இருந்தா என்ன? அதுதாம்மா ரொம்ப ரொம்ப முக்கியம். அட மாமா, நீங்களா? நீங்க எப்போ வந்தீங்க? இப்போதான் நீங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது தான் நான் வந்தேன். நிதி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீ இந்த பையனுக்கு எதிராக கண்டிப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் தான் நான் சொல்லிக்க வரேன். உன்ன மாதிரி ஆட்களுக்காக தான் எங்களோட சங்கம் இயங்கிட்டு இருக்கு. மதத்தோட விளையாடுறவங்கள நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். இல்ல வேண்டாம் மாமா. இது நிதியோட பர்சனல் லைஃப் மாமா. இதுல நீங்க அரசியல் ஆதாயம் தேடாதீங்க. அவர் தப்பு பண்ணிட்டாரு, அதனால அவர் மன்னிப்பும் கேட்டுட்டாரு மாமா. இது தப்பு இல்ல. அந்த பையன் பெருசா ஒரு சதி திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கான். ஆரம்பத்துல இருந்தே போய் சொல்ற ஒருத்தனை எப்படி நம்மளால நம்ப முடியும்னு நீயே சொல்லு. இங்க பார் நிதி, உன்னை வான் பண்றது மட்டும்தான் என்னோட வேலை. மற்ற எல்லாமே உன்னோட முடிவு தான். இங்க பாருங்க, இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். அந்த பையன் எப்படிப்பட்டவன்னு நீங்க வெயிட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கே தெரிய வரும். இந்த மாமாங்கிறது யாரு? சார், அவர் என் அம்மாவோட பெரிய அண்ணன் சார். அம்மாவுடைய அண்ணனை தான் எல்லாரும் மாமான்னு சொல்லுவாங்க. சரி, அவருடைய பேர் என்ன? சார், ராமச்சந்திர தேஷ்பாண்டே. ஹிந்து மகாசபா சங்கத்துல அவர் ஒரு மெம்பர். சார், அவரோட சங்கத்துல அவர் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அதனால அவர் கொஞ்சம் பிஸியா இருந்தாரு. அவர் பிஸியா இல்லாம இருந்திருந்தா அவரோட உதவியை நான் கேட்டிருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? சார், என் மாமா சொன்னபடியே அவர் வேலையை அவர் பக்காவா பண்ணிட்டாரு. நிதியோட வாழ்க்கையை அவர் நாசம் பண்ணிட்டு போயிட்டாரு. மோஷிக வாகன மோகன ஹஸ்த சாமன கர்ண விளம்பித. 2 பேரும் என்ன பண்றீங்க? இந்த வேலையை விட்டுட்டு நமாஸ் மட்டும் தான் பண்ணணும். நான் எதுக்காக நமாஸ் பண்ணணும்? ஏன்னா நான் உனக்கு தாலி கட்டின புருஷன். நமாஸ் பண்ற மட்டும் தான் உன் வேலை. இல்ல, இவன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு கிளம்பிட்டா? நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு அனுப்பு. குஞ்சன், உனக்கு நமாஸ் சொல்லி கொடுக்க நாளைக்கு இங்கே ஒருத்தர் வராரு. நீ குளிச்சுட்டு ரெடியா இருக்கணும், சரியா?
நிதி அழாத. இங்க பாரு நிதி, நீ அழுதுட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்ல. எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்கிட்டு குஞ்சனை கூட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்துரு. இப்பவே அந்த ஆளை மறந்துடு. இல்ல என்னால மறக்க முடியாது காஜல். நான் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவரை மாத்திருவேன்னு முழுசா நம்புறேன். அப்படி பண்ணலன்னா இந்த உலகமே என்னை பார்த்து சிரிக்கும். என்னோட செகண்ட் மேரேஜும் வீணா போச்சுன்னு சொல்லுவாங்க. நிதி, இந்த உலகத்தை பார்த்து பயந்து அதுக்காக உன் வாழ்க்கையை அழிச்சுக்க அவசியம் இல்லை நிதி. சொல்றது புரியுதுல்ல? அந்த புறம்போக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. கடமைகளையும் அவமானத்தை பத்தி நீ எனக்கு சொல்லித்தர வேண்டாம். நிதியும் குஞ்சனையும் டார்ச்சர் பண்றதை நிறுத்தல அப்படின்னா கண்டிப்பா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். உன்னை சும்மா விட மாட்டேன், புரியுதா? சார், இந்த ஆளு நிதியும் குஞ்சனையும் டெய்லி டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்கான் சார். தினமும் அவகிட்ட சண்டை போட்டிருக்கான், டார்ச்சர் பண்ணிருக்கான் சார். அப்புறம் அந்த சின்ன பொண்ணு எங்க அம்மாவை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஓடி ஓடி வருவா சார். ஆண்டி ஆண்டி, எங்க அப்பா அம்மாவை போட்டு அடிக்கிறாரு. அவங்க பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. என் கூட வாங்க, அம்மா அழுதுட்டே இருக்காங்க. சார், அன்னைக்கும் அதே தான் சார் நடந்தது. அந்த பொண்ணு என்கிட்ட வந்தா சார். அதுக்கப்புறம் நான் நிதிக்கு கால் பண்ணேன் சார். ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. இப்போ வரைக்கும் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் தான் சார் வருது. இதோ இந்த ஆள் தான் ஏதோ பண்ணிருப்பான்னு எனக்கு உறுதியா சொல்ல முடியுது சார். சார். நான் அவகிட்ட பிரியாணி செய்ய சொன்னது தப்பா என்ன? ஃபியூச்சர்ல அவ கஷ்டப்படக்கூடாது இல்லையா? குஞ்சனுக்கு நமாஸ் பத்தியும் அப்புறம் மரியாதை அவமானம்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன் சார். சார் சார் நான் அல்லா மேல சத்தியமா சொல்றேன், நான் நிதி எதுவும் பண்ணல, நம்புங்க. 8 வயசு பொண்ணு போய் சொல்ற அப்படின்னு நீ சொல்ல வரியா என்ன? நீ நிதியை கத்தியை காட்டி சார், நான் அவளை கோவத்துல மிரட்டினேன் சார். அதுக்காக நான் தான் அவளை கொன்னேன்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லை சார். சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். இதோ இந்த பொண்ணுக்கு கெட்ட பழக்கம் இருக்கு. என் ஒய்ஃப் நிதி ரொம்ப அப்பாவி சார். இவ தான் என் ஒய்ஃபை தூண்டி விட்டுட்டே இருக்கா. இவனாலதான் எங்களுக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சிச்சு. இவ தான் சார் தப்பு பண்ண. என்ன நான் தப்பு பண்ணவளா? நான் அவளை தூண்டி விடுறேனா? நீ என்ன தப்பு சொல்றீங்க? இது பார்க் இல்ல போலீஸ் ஸ்டேஷன். நீ உட்காருமா. காஜல தப்பு சொல்றதுக்கு முன்னாடி நீ இதை யோசனை பண்ணி பாரு. நிதியோட லாஸ்ட் லொகேஷன் உன்னுடைய வீட்டை தான் காட்டுது. அந்த நேரத்துல நீயும் உன்னோட வீட்டில் தான் இருந்திருக்க. இதுக்கான அர்த்தம் நீங்க 2 பேருமே அங்கதான் இருந்திருக்கீங்க, அப்படிதானே? ஆனாலும் அவன் எங்க போனான்னு உனக்கு தெரியாதுன்ற. என்ன ஆச்சு? என்ன ரொம்ப சைலண்ட் ஆயிட்ட? அன்னைக்கு என்ன நடந்தது நான் சொல்லட்டுமா? அன்னைக்கு நிதி உன்னோட வீட்டில் தான் இருந்திருக்காங்க. நீ இருக்கும்போது அங்க உன்னாலதான் ஏதாவது ஆயிருக்கணும். நான் சொல்றது எல்லாமே சரியானது தானே? ஓகே, இவனோட வீட்டை சர்ச் பண்ணுங்க. நான் எதுவும் பண்ணல சார். உண்மையாக சார் சொல்றேன். கலப்பு திருமணத்தால ஒரு சமூகம் சாதியை தூக்கி போட்டு செழிப்பா இருக்கும். நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் இதை ஆதரிக்குது, அனுமதி கொடுக்குது. ஆனா நம்ம சமூகத்துல ஜாதி வெறி பிடிச்சிருக்கிற சில பேருங்க இதை பெரிய தப்புன்னு சொல்றாங்க. நாங்கெல்லாம் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவங்கன்னு அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களே சில பேருக்கு தண்டனையும் கொடுக்குறாங்க. அர்ஜுன் தேசாய் என்கிற அப்தாப் அன்சாரி தன்னை லவ் பண்ண ஒரு பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவர் லவ்வுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா? இல்ல இந்த கல்யாணம் அவரோட பிளானா? அவரோட கல்யாணத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தான் நான் நம்பிட்டு இருக்கேன். அவங்க எங்க போயிருப்பாங்க? யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்களா? இல்ல ஒருவேளை அவங்க தலைமறைவா இருப்பாங்களா? நிதி உயிரோட இருக்காங்களா இல்ல செத்து போயிட்டாங்களான்னு இதுவரைக்கும் யாருக்குமே சரியா தெரியல. இந்த வீடு முழுக்க நல்லா தேடி பாருங்க. இந்த போன் யாரோடது? சார், இது நிதியோட போன் சார். அன்னைக்கு நிதியோட சண்டை போட்டேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த நேரத்தில் அவ கீழே போட்டிருக்கலாம். கீழே போட்டாங்களா? இல்ல நீ உடைச்சியா? சார், நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, நான் உண்மையாக தான் சொல்றேன். இந்த போனோட கண்டிஷனை பார்த்தோம் கூட நாங்க இன்னும் உன்னை நம்புவோமா? கர்கி, இவனை கஸ்டடியில் எடுங்க. சார் சார் நான் எதுவும் பண்ணல சார். நான் எதுவும் பண்ணல சார், நம்புங்க. இதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப நல்லவரா தான் இருந்தாரு. அவர் என்னையும் எங்க அம்மாவையும் நல்லா பாத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா அவர் என்னோட ஃபர்ஸ்ட் அப்பா மாதிரி அவர் எப்பவுமே எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டே இருந்தாரு. உன்னோட ஃபர்ஸ்ட் அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டே இருப்பாரா? ஆமா, அவர் அம்மாவை மீட் பண்ணும் போதெல்லாம் என் அம்மா கூட அவர் சண்டை போட்டுட்டே இருப்பார் சார். போய் சொல்றியா? எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சியா? அவன் பேர் அர்ஜுன் இல்ல, அத்தாப்பு. உன் ஆசைக்காக யார் கூட வேணா போவியா நீ? இங்க பாரு, குழந்தை இருக்கிறப்ப இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பேசாத. உனக்கு அசிங்கமா இல்ல? ஏய், உன் அட்வைஸ்லாம் எனக்கு தேவையில்லை. இங்க பாரு, நீ என்ன வேணா பண்ணி தொலைச்சுக்கோ. ஆனா என்னோட பொண்ணை நீ தான் பத்திரமா பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம எனக்கு பணம் வேணும். எனக்கு நீ பணம் கொடுத்தே ஆகணும். பணம் மட்டும் கொடுக்கல உன்னை கொன்றுவேண்டி. சார், நான் சொல்றத கேளுங்க. அவ தான் என்ன டிவோர்ஸ் பண்ணான், நான் அவளை டிவோர்ஸ் பண்ணல சார். அது மட்டும் இல்லாம அவ எனக்கு ஜீவனாம்சம் கொடுக்கல சார். உங்க சட்டத்துல ஓட்ட நிறைய இருக்கு சார். அது சரி, நீ அவளை என்ன பண்ண? நீ அவங்கள கொலை பண்ணிருக்க. பாடி அப்படி எங்க தான் மறைச்சு வச்சிருக்க? இல்ல சார், நிதி காணாம போனப்ப நான் அங்கதான் சார் இருந்தேன். இவங்க கிட்ட சொல்லி அங்க கேளுங்க. நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல சார். நீங்க என்ன சந்தேகப்படுறதுக்கு பதிலா நீங்க ஒரு வேலை பண்ணலாம் சார். அதாவது நிதியை கொலை பண்ணவன நீங்க ஃபாலோ பண்ணலாம். யாரு? அத்தாப்பா? இல்ல இல்ல, அவன் பேரு அப்தாப் இல்ல, அவன் பேரு ஐயா இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க சார், நானே காட்டுறேன். இதோ இவதான் சார், இவ பேரு.
ஐயோ அவ பேரு நான் அவ பேரை மறந்துட்டேன் சொல்றேன். சார். காஜல். காஜல் அன்னைக்கு அவ ரொம்ப கோவமா இருந்தா சார். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, திதி அப்தாப்ப கல்யாணம் பண்ணிக்க சொல்லி காஜல் ஏன் அனுமதி கொடுத்தான்னு தெரில. எனக்கு புரியவே இல்லை சார். நிதி அதை ஏன் ஏத்துக்கிட்டா சார்? காஜலுக்கு அவளுக்கும் ரிலேஷன்ஷிப் இருந்ததா? சீ லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்? சார் நிதி என்னை விட்டு போனதுக்கு அப்புறமா அவ காஜல் கூட தான் தங்கியிருந்தா சார். அவளுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது சார். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் என்னோட வக்கீல் கிட்ட ஜீவனாம்சமாக எனக்கு ஒரு பெரிய தொகை வேணும்னு நான் கேட்க சொன்னேன் சார். நான் அவங்களோட ஃபோட்டோவை கூட காட்ட சொன்னேன் சார். ஆனால் அவர் இது பத்தாதுன்னு சொல்லிட்டார் சார். வேற ஆதாரம் வேணும்னு கேட்டார் சார். இதான் அந்த ஆதாரம். பாருங்க, இதை பாருங்க சார், பாருங்க, நல்லா பாருங்க. சார், இந்த குடிகார பையன் ரவி சொல்றதை வச்சு பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, கண்டிப்பா காஜல் தான் நிதியை கடத்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது சார். ஏன்னா நிதி காஜலை வேண்டான்னு சொல்லிட்டு அப்தாப் என்கிற அர்ஜுன் தேசாயை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சார், இந்த நிதியோட போட்டோஸ் மீடியால வைரல் ஆனதால ஒவ்வொரு கிராமத்துல நகரத்துல இதை கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. ஆனா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லையே சார். இந்த குடிகார ரவி காஜல் அப்புறம் நிதியோடைய பிரிண்ட் போடப்பட்ட போட்டோவை எங்கேயும் காட்டவே இல்லை. அவன் நம்ம கிட்ட இதை வேணும்னே தான் காட்டியிருக்கான். அதனால இவன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க வித்யா. சார், காஜலுடைய ஸ்டாஃப்ஸ் விசாரணை பண்ணி பாருங்க. ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா காஜல் கிட்ட தான் நாம இதை பத்தி விசாரிச்சாகணும். மேம், அதை பத்தி எதுவுமே எங்களுக்கு தெரியாது மேம். நாங்க எங்களோட வேலையை மட்டும்தான் பார்ப்போம். காஜல் உங்களை வேலை செய்யும் போது டார்ச்சர் பண்ணாங்களா மட்டும் தான் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். மேடம், ஒரு தடவை முயற்சி பண்ணாங்க. ஆனால் நான் அதுக்கு ஒத்துக்கலைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு பயந்து நான் எதுவுமே பண்ணலை. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க என்னை எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டாங்க மேடம். சார், நான் நிதி அப்புறம் காஜலோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்தேன். அவங்க போஸ்டர்லாம் பார்க்கும்போது ரவி சொல்றது உண்மையாக தான் இருக்கும்னு தோணுது. இங்க பாருமா, அர்ஜுன் அப்பா கிட்ட போறதுக்கு முன்னாடி நீ காஜல் ஆண்டி கூட தங்கிட்டு இருந்தியா என்ன? ஆமா, அதாவது நீயும் உங்க அம்மாவும் ஒரே ரூம்ல தங்கி இருந்தீங்க அதானே? இல்ல ஆண்டி, எங்களுக்கு தனியா எந்த ரூமும் இல்ல. நானும் எங்க அம்மாவும் ஒரே ரூம்ல தான் தூங்குவோம். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா பாட்டி எங்க ரூம்ல வந்து தூங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் மம்மியும் ஆண்டியும் ஒரே ரூம்ல தூங்க ஆரம்பிச்சாங்க. நான் என்ன சொல்றது சார், அந்த பொண்ணு காஜல் இருக்கால, 2 நாளைக்கு முன்னாடி இங்க வந்து அர்ஜுன் கூட பெரிய சண்டையும் வாக்குவாதமும் நடந்தது. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவ எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லுவான்னா, நிதி நீ வீட்டுக்கு வந்துரு, என் கூடவே இருந்துருன்னு வா. காஜல், நான் சந்தோஷமா இருக்கேன். என்னோட முதல் சேலை நான் முடிச்சிட்டேன். அதுவும் 3000 ரூபாய்க்கு. தேங்க்யூ காஜல், தேங்க்யூ ஸோ மச். நீ எனக்கு தேங்க்யூ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் சொன்னேன் இல்லையா, உனக்கு யாரோட ஆதரவும் தேவையே இல்லை நிதி. அப்புறம் அன்னிலிருந்து எங்க 2 பேருக்குள்ள காதல் வந்துடுச்சு. சார், எப்பயுமே நான் நிதி அதுக்காக கட்டாயப்பட்டிருந்ததே இல்லை. எங்களுக்குள்ள பரஸ்பர சம்மதத்தோட தான் இது நடக்கும். சார், நான் எப்பயுமே இப்படிதான் சார் இருப்பேன். ஆனா நிதிக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப். உங்க 2 பேருக்குள்ள அஃபேர் இருந்திருக்கு. அப்படி இருந்தும் அவங்க ஏன் அர்ஜுனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க? அதை நினைச்சு நீங்க டென்ஷன் ஆயிருக்கீங்க. இல்ல சார், உண்மையை சொல்லணும்னா நான் அன்னைக்கு டென்ஷனா தான் சார் இருந்தேன். ஆனா நிதி சந்தோஷமா இருக்கணும் தான் சார் ஆசைப்பட்டேன். அவ என் கூட இருந்தப்போ நான் சொல்ற மாதிரி தான் சார் அவளும் சொல்லிட்டே இருப்பா. அவ எப்பயுமே குஞ்சனோட எதிர்காலத்தை நினைச்சுதான் சார் பயப்பட்டுட்டே இருப்பா. அப்பா அம்மா பாசம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டா சார். அவ அர்ஜுனை போய் மீட் பண்ணா. நான் அதுக்காக அவளை என்கரேஜ் பண்ணேன் சார். இன்னும் ஒரு நல்ல பொண்ணா காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக நீ இதெல்லாம் பண்ணியிருக்க. ஆனா அவ இல்லாம உன்னால இருக்க முடியாதுன்றதை நீ தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறமா நீ ஒவ்வொரு நாளும் அர்ஜுன் வீட்டுக்கு போயிருக்க, அவன் கூட சண்டை போட்டிருக்க. அது மட்டும் இல்லாம நிதி நீ என் கூட வந்துருன்னு அவகிட்டயும் சொல்லியிருக்க. இல்ல சார், நான் அர்ஜுன் கிட்ட சண்டை போட்டது நிதிக்காக இல்ல சார். நிதியோட அண்ணன் மனிஷ் அர்ஜுனுக்காக சண்டை போட்டப்போதான் நான் அர்ஜுன் கிட்ட சண்டை போட்டேன். ஏன்னா மனிஷ் அவரோட சொத்துலேருந்து ஒரு பங்கு கூட நிதிக்கு கொடுத்ததே கிடையாது. அன்னைக்கு மனிஷ் கிட்ட சண்டை போட்ட விபின் ராபத் நான் கண்டுபிடி திட்டினேன். ஏன்னா அவன் நிதி கிட்ட தப்பா முயற்சி பண்ணான். யார் அந்த விபின் ராபத்? அந்த ஆளுக்கும் நிதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த ஆள் ஒரு கஸ்டமர் சார். ஒரு நாள் நிதி பாத்திரம் சேல் பண்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்கா. அதே நாள்ல இங்க பாருங்க சார், இந்த மிஷின் கண்டிப்பா உங்க வேலையை பாதியா குறைச்சிடும். காய்கறியை போட்டு இப்படி பண்ணுங்க, இதை இப்படி பிடிச்சு இழுக்கணும், 2 நிமிஷத்துல காய்கறி ரெடி ஆயிடும். ஓகேவா சார்? ஒரு நிமிஷம் மேடம். இது என் டிபார்ட்மெண்ட் கிடையாது, இது என் ஒய்ஃபோட டிபார்ட்மெண்ட். நீங்க இதை பத்தி அவகிட்ட பேசுங்க. வாங்க உள்ள வாங்க. ஏமா நிஷா,
எதுக்காக இப்ப கதவை சாத்துறீங்க? என் ஒய்ஃப் வீட்டில் இல்லை, நீ பயப்படாத. இங்க பாருங்க, இப்ப நான் போகணும். இதை பத்தி நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நான் இப்ப வெளியே போகணும். எங்க ஏய், போற? என் மேல இருந்து கையிடுங்க. நான் இப்பவே வெளியில போகணும். இல்ல அதுக்கப்புறம் நிதி என்கிட்ட இதை பத்தி சொன்னா சார். அதுக்கப்புறம் என்கிட்ட வேலை பார்க்குற எல்லா பொண்ணுங்களையும் அங்க கூட்டிட்டு போனேன் சார். நாங்க அவன் வீட்டுக்கு போய், ஏண்டா டேய், உனக்கு என்ன தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்பேன்? உனக்கு தைரியம் அதிகமா என்ன? சட்டையை கழட்டு 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 சட்டையை கழட்டுறா கழட்டு. ஏய் அத கூட ஒரு பொண்ணு மேல கைய வச்சா என்ன ஆகும்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும். இத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணி நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம் சார். கண்டிப்பா அது உங்க ரெக்கார்ட்ஸ்ல இருக்கும், வேணா கிராஸ் செக் பண்ணிக்கோங்க சார். சார், நான் நிதியை அளவுக்கு அதிகமா காதலிச்சேன், ஆனா அவளை காயப்படுத்தணும்னு நான் எப்பயுமே நினைச்சது இல்ல சார். சரி, நீங்க இப்ப போலாம். உங்களுக்கு என்ன தோணுது? அவ போய் பேசுறான்னு தோணுது சார். சரி, எனக்குள்ள என்ன தோணுதுன்னா, ஒருவேளை அவளுக்கு அந்த அர்ஜுன் மேல வெறுப்பு இருந்திருக்கலாம். ஆனா சார், நம்ம மீதி இருக்கிற எவிடன்ஸை இக்னோர் பண்ண முடியாது. நிதிக்கு யாருமே ஹெல்ப் பண்ணாதப்போ இவ மட்டும் தனியா போய் ஹெல்ப் பண்ணியிருக்கா சார். அது மட்டும் இல்லாம நிதியோட பொண்ணை தான் வீட்லயே வச்சிருக்கான். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க சர்க்கே. நிதியோட அண்ணா மகேஷையும் அப்புறம் விபின் ராவத்தையும் எப்படிப்பட்டவங்கன்றதை நீங்க கொஞ்சம் விசாரிங்க. நிதி காடா போய் 1 மாசத்துக்கு மேல ஆச்சு சார். அவங்க உயிரோட இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. நான் இத்தனை நாளா அவ எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற டீட்டெயில்ஸ் படி அவ கண்டிப்பா ஒளிஞ்சிருக்க மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. அம்மா குஞ்சன், உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல? நான் உனக்காக செஞ்சு கொண்டு வந்தேன், சாப்பிடு. சரி சரி, முடிச்சிடலாம். ஓகே. ஹாப்பி பர்த்டே மம்மி. கொஞ்சம் சார், அந்த ரெக்கார்ட்ஸை செக் பண்ணிட்டேன். ரெக்கார்ட்ஸ் படி பார்க்கும்போது நிதி விபின் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. February 7ஆம் தேதி கோர்ட்ல ஆஜராகணும்னு வந்திருக்கு. அதுக்கு 3 நாள் முன்னால நிதி காணாம போயிட்டாங்க. நிதி கோர்ட்டுக்கு போயிடக்கூடாதுன்னு விபின் நிதியை கடத்திருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு சார். குட் ஒர்க் ஷிகே. இவனை தூக்குங்க. சார், உண்மையை சொல்ல போறியா இல்லையா? ஓடா. சார் உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு. நீ நிதியை என்ன பண்ண? அவங்கள கொலை பண்ணிட்டியா? அவங்க பாடி எங்க தூக்கி போட்ட? இல்ல சார், எதுவும் பண்ணல சார். அன்னைக்கு தெரியாம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் சார். ரேப் பண்ண முயற்சி பண்ணிருக்க, அது சின்ன தப்புன்னு சொல்றேன். சார், நான் உண்மையதான் சார் சொல்றேன். என்னோட ஒய்ஃப் 2 மாசத்துக்கு முன்னாடி அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டான். நானும் அவ்வளவுதானே, எனக்கு சபலம் ஏற்பட்டுருச்சு சார். அன்னைக்கு நிதி வீட்டுக்கு வந்தப்போ நான் ரேப் பண்ண முயற்சி பண்ணேன் சார். அது தப்பு தான் சார். நான் நிறைய தடவை அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டேன் சார். ஆனா அவங்க என்னை மன்னிக்கவே இல்லை சார். நான் அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்றதுக்காக கொஞ்சம் பணம் கொடுக்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேன் சார். அவங்க கோர்ட்ல கேஸ் வாபஸ் வாங்குவாங்கன்னு நினைச்சேன். அவ்வளவு தூரம் அடி வாங்கி நீங்க மறுபடியும் வந்திருக்கீங்க பாத்தீங்களா? உங்களை மறுபடியும் போலீஸ் கிட்ட கூட்டிட்டு போனவா என்ன? பரமா, நான் சொல்றது தயவு செஞ்சு கேளு. அன்னைக்கு நடந்ததை தயவு செஞ்சு மறந்துடு. நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக தயவு செஞ்சு நீ என் வாழ்க்கையை மட்டும் அழிச்சிடாத. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் உனக்கு பணம் கொடுக்கவும் தயார். நான் பணத்துக்கு ஆசைப்படுவேன்னு நினைச்சிட்டீங்களா? அதுவும் இல்லாம நீங்க பண்ணது சின்ன தப்பா? இங்க பாருங்க, நான் யாருங்கிறத கண்டிப்பா காட்டாம விட மாட்டேன். மரியாதையா கிளம்புங்க. ஏமா வேணாம், இங்க பாரு சார். நான் அவங்கள சமாதானப்படுத்த எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவங்க சமாதானம் ஆகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பைத்தியக்கார ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, அவ எல்லாரும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்திட்டா சார். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்டு நேத்திக்கிட்டேன் எனக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தா சார். நான் எவ்வளோ தடவை மன்னிப்பு கேட்டு பார்த்துட்டேன் சார். நான் இங்கேயே செத்துணும்னா சார். நீ சாவலாம் மாட்டேன், அழுகி போயிடுவேன் சார். அவர் அப்பாவி சார். சரிக்கே, நிதியோட அண்ணா மனிஷ் பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? சார், அவரை பத்தின இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்காக வித்யா போயிருக்காங்க. நிதி அப்புறம் மனிஷ் சின்ன வயசுல இருந்து தெரியும். அவங்க 2 பேரையும் ரொம்ப வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். குல்கர்னி சார் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது சாப்பிடறதுக்கும் குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு வருவாரு. அப்ப அந்த மனிஷ் இருக்கான்ல, நிதிக்கு கொடுக்கற ஸ்நாக்ஸையும் எடுத்து ஒளிச்சு வச்சுப்பான். இப்ப நீங்களே சொல்லுங்க, அவனோட சொத்தையெல்லாம் அவளுக்கு விட்டு கொடுப்பானா என்ன? நிதி ஒரு நாள் அவ சொத்தை கேட்கறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தா மேடம். உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா என்ன? மரியாதையா போயிடு, இல்லைன்னா கொன்றுவேன்.
வா போலாம். மேடம் என்ன பண்றீங்க மேடம்? ஐயோ ஐயோ மேடம், சார், என்ன நான் பண்றீங்க என்ன மேடம்? பண்ணேன்? அவரை எங்க கூட்டிட்டு வரீங்க? அவன் பங்கு கொடுக்கதா. உனக்கு வேணுமா? வேண்டாம்ல, அமைதியா போ. சார், இப்படிப்பட்ட உலகத்துல நம்ம உயிர் வாழ்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால தான் 2 பேருமே குழந்தைய பத்தி யோசிச்சுட்டு இருந்தோம் சார். ஒரு நாள் நிதி குஞ்சனை எங்ககிட்ட கூட்டிட்டு வந்தா சார். அது மட்டும் இல்லாம அவ எங்ககிட்ட சொல்லாமையே கல்யாணம் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் அவ டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னான். என் ஃபேமிலியை பார்க்குறதே எனக்கு கஷ்டமா இருந்தது. அப்படி இருக்கும்போது 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்தா என்னால் எப்படி சார் சமாளிக்க முடியும்? அதுக்காக தான் நீ உன்னுடைய தங்கச்சியை கொண்டுட்டியா என்ன? இல்லை சார், நான் அவளை விட்டுட்டு போல. நான் அவளுக்கு அட்வைஸ் பண்ணேன். காஜலோட வீட்டுக்கு ரெண்ட்டுக்கு கூடி போகிறதா என்கிட்ட சொன்னான். அவள் அங்கே ரெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் போய் அந்த வீட்டை பார்த்துட்டு வந்தேன் சார். அந்த வீடு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்க்க போனேன். அதுக்கப்புறம் தான் அவள் அங்கே போய் தங்குறதுக்கு அனுமதிச்சேன். நான் அவளுக்காக நிறையாவே பண்ணிட்டேன் சார். இருந்தாலும் அவளுக்கு என்னோட சொத்துலேருந்து அவளுக்கு பாதி பங்கு வேணும்னு கேட்கும்போது என்னால் என்ன பண்ண முடியும் சார்? நான் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டேன். அன்னைக்கு அவள் என் வீட்டுக்கு வந்தப்போ நான் கோவப்பட்டு அவளை திட்டிட்டேன் சார். ஆனால் நான் அவளை காயப்படுத்தவே இல்லை சார். சத்தியமாக சொல்கிறேன். அங்கே கோவப்பட்டு பேசியிருக்கீங்க சரியா? ஆமாம் சார். அவங்கள நீ தான் கொண்டு இருக்க. உண்மையை சொல்லு சார். சார் உண்மையை சொல்லு சார். நான் உண்மையை தான் சொல்கிறேன் சார். நான் உண்மையாக தான் சார் சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நான் அவள் கேட்ட மாதிரி என்னோட வீட்டை விற்று அவள் பாதி பங்கு கொடுத்துட்றேன் சார். அது சரின்னு நினைக்கிறியா? சொத்துல அவங்களுக்கும் பங்கு இருக்கு. உனக்கு சட்டம் தெரியாதா என்ன? அப்பா அம்மாவோட சொத்துல இருந்து பெண்களுக்கும் சரியான பங்கு கொடுக்கணும். அப்படியா சார்? எனக்கு தெரியாது சார். யாரும் என்கிட்ட அப்படி சொன்னதில்லை சார். அவ திரும்ப வீட்டுக்கு வந்து கேட்டால் அவள் பங்கை திருப்பி கொடுத்துட்றேன் சார். திரும்ப வந்தாளா? திரும்ப வருவாங்களா என்ன? சொல்லு. அவங்களுடைய பொண்ணு குஞ்சன். அந்த பொண்ணுக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்கணும். ஏன்னா அந்த பொண்ணு தான் அவங்களுடைய வாரிசு. புரிஞ்சுதா? சரிங்க சார். நீங்கள் சொல்கிறது புரியுது சார். நீங்கள் எப்போ கொடுக்க சொல்கிறீங்களோ இப்போ நான் இங்கேருந்து கிளம்பலாமா? நிதி காணாம போனதுக்கு அவங்க அண்ணன் கூட இருந்த சொத்து தகராறு தான் காரணமா? இல்ல அவங்களோட புருஷன் அவங்கள பழி வாங்குறதுக்கு அவங்கள கொண்டு இருப்பானா? இந்த கேஸ்ல போலீஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் இல்ல நிறைய பேரை சந்தேகப்படுறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த குற்றத்தை நிரூபிக்க எந்த ஆதாரமும் இல்ல. இதுல விஷயம் என்னன்னா நிதி உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு இன்னைக்கு வரைக்குமே யாருக்குமே தெரியாது. இந்த 4 சஸ்பெக்ட்ல யாரு குற்றவாளின்னு உங்களுக்கு தோணுதா ஷிர்கே? 4 இல்ல 5. சார், இந்த லிஸ்ட்ல 5வது குற்றவாளி நீங்க சேர்க்க மறந்துட்டீங்க சார். யார் அது 5வது குற்றவாளி? நிதி காணா போனதுக்கு முன்னாடி கடைசியா பேசினது காஜல் கிட்ட தான் சார். இல்ல சார், நிதி கிட்ட இருந்து எந்த போனும் எனக்கு வரல சார். ஒருவேளை வந்திருந்தா அவ வீட்டுக்கு நான் கண்டிப்பா போயிருப்பேன் சார். அது மட்டும் இல்லாம நான் மத்தியானம் வீட்ல இல்ல சார். சப்ளையர் கூட கமிஷன் ப்ராப்ளம் இருந்தது, அதை சால்வ் பண்ண போயிருந்தேன் சார். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு என் போன் என்கிட்ட இல்ல சார். சார்ஜ் இல்லாம அதை சார்ஜ்ல போட்டு வீட்லயே வச்சுட்டு போயிட்டேன் சார். அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சு நான் 3 மணிக்கு வீட்டுக்கு வரும்போது நிதியோட பொண்ணு குஞ்சன் என் வீட்டுக்கு வெளியில உட்காந்துருந்தா. இது அவங்களுடைய கால் டீடைல்ஸ். சம்பவம் நடந்த அன்னைக்கு நிதியோட போன்ல இருந்து உங்களுக்கு கால் வந்திருக்கு. நீங்க அவங்க கிட்ட 2 நிமிஷத்துக்கு மேல பேசியிருக்கீங்க. ஆனா சார் நான் பொய் சொல்லல சார். சரி, உண்மையை சொல்லுங்க. அன்னைக்கு உங்களுடைய போனை வேற யாரும் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றீங்களா? ஆனா என் போனை என்ன தவிர. என்னாச்சு? ஓ காட், இப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லையே. அப்படி என்ன நடந்திருக்கும் காஜல்? இங்க பாரு, இங்க இருந்து நான் போறதுக்கு முன்னாடி நாம கண்டிப்பா ஏதாவது பண்ணியாகணும். நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு நீயே சொல்லு. நீங்க என்ன பண்ணணுமா? நீங்க எதுவும் பண்ண வேணாம், நான் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நீங்க 2 பேரும் எவ்வளவு பெரிய நாடகத்தை போட்டிருக்கீங்க. நீங்க 2 பேரும் போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லிதான் ஆகணும். இன்ஸ்பெக்டர் சார், இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் என்னோட ஃப்ரெண்டு, என்னோட காதல கொண்டு போட்டுட்டாங்க. அவங்க கொண்டு இந்த ஃபிளாட்ல புதைச்சிட்டாங்க சார். என்னோட நிதியை கொன்னுட்டாங்க சார். ஒரு நிமிஷம். இந்த பேக் யாருடையது? இந்த பேக் நிதியோடது சார். அப்புறம் இந்த சாரி? இந்த சாரியும் நிதியோடது தான்.
இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நிதி காணாம போறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாமாவோட பிளாட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னாரு சார். அதை பாக்குறதுக்காக நானும் நிதியும் அங்க போனோம் சார். நிதி காணாம போன கொஞ்ச நாளைக்கு அப்புறமா மாமாவோட பிளாட்டை கட்டலன்னு எங்க அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க. அவளை புதைச்சதுனாலதான் வேலையை 6 மாசத்துக்கு அப்புறமா தான் ஆரம்பிப்போன்னு எங்க மாமா அம்மா கிட்ட சொன்னாரு சார். எனக்கு சந்தேகம் வந்து நான் அதை பத்தி யோசிக்கல சார். அப்புறமா என்னோட வேலையில நான் கவனம் செலுத்த ஆரம்பிச்சேன். நிதி கடைசியா எனக்கு தான் ஃபோன் பண்ணான்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்குள்ள அந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சது. அந்த ஃபோன் வந்தப்ப யார் அட்டென்ட் பண்ணான்னு கேட்கதான் நான் வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட இதை பத்தி கேட்கலான்னு இருந்தப்பதான் இவங்க 2 பேரும் என்னோட நிதியை கொன்னுட்டாங்கன்னு எனக்கு தெரிய வந்தது சார். நிதிக்கும் அர்ஜுனுக்கும் சண்டைன்னு நான் போன்ல தெரிஞ்சுக்கிட்டேன் சார். இதுக்கு மேல என்னால இருக்க முடியாது. எதையும் தாங்குற சக்தி எனக்குள்ளேயும் கிடையாது. இங்க பாருமா நிதி, நான் காஜலோட அம்மா பேசுறேமா. போன் சார்ஜ்ல போட்டு அவ வெளியே போயிருக்காமா. சரி, என்னம்மா ஆச்சு? நீ ஏன் அழற? இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது ஆண்டி. கண்டிப்பா இதுக்கு மேல என்னால முடியவே முடியாது ஆண்டி. நான் கொஞ்ச நாள் மட்டும் உங்க கூட வந்து தங்கலாமா? இது உன்னோட வீடு மாதிரிமா. நீ எப்ப வேணாலும் வரலாம். ஆனா அது நான் இப்போ கோயிலுக்கு போறேன். அதுக்கப்புறமா நான் அண்ணனோட பிளாட்டுக்கு போறேன். சரியா? நீ அங்க வந்து வீட்டோட சாவியை வாங்கிட்டு போமா. சரிங்க ஆண்டி, நான் வந்து வாங்கிக்கிறேன். என்னை விட்டுட்டு நீ எங்கேயும் போக கூடாது, புரியுதா? நான் போவேன். அதுவும் நான் இப்போவே போவேன். கண்டிப்பா உங்களால என்ன தடுக்கவே முடியாது. நீ எப்படி போற நானும் பாக்குறேன். என்ன பண்றீங்க? எதுக்கு போன் அடிக்கிறீங்க? இதோ பாரு, நீ இந்த வீட்டை விட்டு எப்படி போறன்னு நானும் பாக்குறேன். நிதியோட வீடு என் வீட்ல இருந்து 15 நிமிஷம் தூரத்துல தான் இருக்கு. அவ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவான்னு நான் நினைச்சேன். அதனால நான் என் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி அவரை சீக்கிரமா பிளாட்டுக்கு வாங்கன்னு சொன்னேன். வந்துட்டியாமா? வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா. அது சாவி என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் போற வழியில குஞ்சனை கூட்டிட்டு போயிடுவேன். உடனே தரமா. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. எதுக்காக அவங்களை கொன்னீங்க? ஏன்னா காஜலும் அவளும் அஃபேர்ல இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான். காஜலுக்கும் நிதிக்கும் இருந்த லவ் ஸ்டோரி எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தான் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு காஜல் மட்டும் அப்படி எங்ககிட்ட சொல்லி இருந்தான்னா நிதி கண்டிப்பா திரும்ப உயிரோட வந்திருப்பா. ஆனா காஜல் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. அதுக்கப்புறம் நான் நிதியோட வாழ்க்கையை இல்லாம பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா. நான் தப்பு பண்ணிட்டேன். சாரிம்மா செல்லம். உன்னோட அம்மாவை என்னால காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீ இருக்க முடியாதுமா. நீ தயவு செஞ்சு இவங்களோட போயிடுமா. நீ ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறேன். அன்பையும் பண்பையும் கொடுக்கறது ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற பெற்றோரோட பொறுப்பு. தங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கை சுதந்திரமா இருக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் அவங்க வரம்பை மீறி முயற்சி பண்ணும்போது அது யாரா இருந்தாலும் சரி, தங்களோட குழந்தைங்க மூலமா அவங்களும் ஒரு பாடத்தை கத்துக்கிறாங்க. காஜலோட அம்மா லதாவும் இதைத்தான் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க பொண்ணு தப்பான வழியில போகாம இருக்கிறதுக்காக ஒரு 8 வயசு பொண்ணை அனாதையாக்கிட்டாங்க. பெண்கள் மீதான சமத்துவமின்மை, அப்புறம் அடக்குமுறை, அவங்களுக்கு எதிரான பாகுபாடு, இதை பத்தி நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க தான் மாறணும். நீங்க மாறினாதான் இந்த சமூகமும் மாறும். நான் அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். மறுபடியும் கிரைம் பேட்டர் அலர்ட்ல 19 எபிசோட்ல நான் எங்க எக்ஸ்பர்ட்ஸோட சேர்ந்து நான் உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க உங்க குடும்பத்தை கவனமா பாத்துக்கோங்க. பாதுகாப்பாகவும் இருங்க, பத்திரமாவும் இருங்க. கிரைம் பேட்டர் அலர்ட்டை பார்த்துக்கிட்டே இருங்க. ஜெய் ஹிந்த்.